நெக்ஸ்ட் டே நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த நிகழ்ச்சியில 2025ஆம் ஆண்டுக்கான சனி பயிற்சி நட்சத்திர பலன்களை பத்தி பார்க்க போறோம். இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட பிரபல ஜோதிட ஆராய்ச்சியாளரான DJ சுந்தரபாண்டியன் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் மேடம். கடந்த சனி பயிற்சி பதிவு கொடுத்துருந்தீங்க. நிறைய பேர் அந்த வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70% வந்துட்டு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சில பேர் நடக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த 2025 எப்படி இருக்க போகுது சார்? அதாவது தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2025 நடைபெறுகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடைபெறுகின்ற சனி பயிற்சியானது 12 ராசி நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னென்ன மாற்றங்களை சனி பகவான் அள்ளி வழங்கப் போகிறார் என்று பார்க்கிறோம். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் இருக்குது மேடம். சனி பெயர்ச்சி என்றாலே எல்லாருமே பதட்டப்படுறாங்க, ஒரு பயப்படுறாங்க. ஆகா, சனி பகவான் நம்மளை என்ன பண்ணிடுவாரோ, என்னென்ன விஷயங்களெல்லாம் பாதிப்பை கொடுத்துருவாரோன்னு சொல்லி நீங்கள் சொன்ன மாதிரியே மனசுக்குள்ள பதற்றத்துடன் சனி பெயர்ச்சி ஆவதற்கு 6 மாதத்துக்கு முன்னாடியே நம்மகிட்ட கேட்டுறாங்க, ஐயா அடுத்து வரப்போகிற சனி பயிற்சியில் ஏதாவது ஒரு மாற்றம் வந்துருமா, ஏதாவது சிக்கலை சந்திச்சிருவேனா, தொழில் பண்ணலாமா அப்படிங்கிற பயமும் பதற்றத்தோடு தான் நம்மளுடைய சனி பகவானை எல்லாருமே பார்க்குறாங்க. ஆனால் இந்த சனி பகவான் தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும், நல்ல விஷயங்களாலும் சரி, உங்கள் கூட இருக்கவங்களுடைய இயல்பான கேரக்டராக இருந்தாலும் சரி, அதை நிர்ணயம் பண்ணணும். அதனுடைய உண்மையான தன்மையை தெரிஞ்சுக்கிறோம்னா சனி பகவானுடைய ஆதிக்கம், சனி பகவானுடைய செயல்பாடுகள் அனைவருக்கும் முக்கியம் என்பதை பற்றி யாருமே யோசிக்கிறது கூட கிடையாது. சனி பகவானாலே கெட்டது பண்ணுவார், சனி பகவானாலே மனுஷனுக்கு பிரச்சனையை கொடுப்பாருங்கிற எண்ணம் கொஞ்சம் இப்போ அதிகமாகிட்டே இருக்குது. ஏன்னா நம்மளுடைய மீடியாவில் அப்படியே ஒரு பிரதிபலிச்சிட்டாங்க. சனி பகவானுடைய காரகத்துவத்தில் கஷ்டமான பிரச்சனையான விஷயங்களை கொஞ்சம் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, அதிகமாக சொன்னனால தான் இந்த பதட்டமும் பயமும் இருக்கிறது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, சனி பகவான் உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுக்குமே சரியான பாதையை அமைப்பதற்கு ஒரு வழிகாட்டியாக தான் இருக்கார். அதான் உண்மை. அதே போல் பார்த்திங்கன்னா 7.5 சனி 7.5 சனி 7.5 சனி, இந்த 7.5 சனி மிகப்பெரிய ஒரு தாக்கமாக இருக்குது. மேசராசிக்காரங்களுக்கு 7.5 சனி வரப்போதே, என்ன பண்ண போகிறாங்களோ, கண்ட சனி வரப்போதே, நம்மளுடைய கன்னிராசிக்காரங்க என்ன பண்ண போகிறாங்களோ அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கு என்னென்ன சனியாக வருகிறார் என்பதை நம்மளுடைய மக்கள் மனசில் இப்போ சேவ் ஆயிடுச்சு. ஜோதிடர்கள் மனசில் சேவ் ஆகிருக்கோ இல்லையோ, இப்போ நம்ம மக்கள் மனசில் கொஞ்சம் அதிகமாக சேவ் ஆயிடுச்சு. அதான் உண்மை. ஸோ இப்போ நம்ம இந்த சனி பகவானால் ஏற்படுகின்ற நன்மைகள் என்னென்ன, சனி பகவான் அந்த உலகியல் ரீதியாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார். பொருளாதார ரீதியான விஷயங்கள், கடன் சுமைகளில் இருக்கவங்களுக்குரிய பிரச்சனைக்குரிய தீர்வு, ஒரு குடும்பத்தில் குடும்ப ஒற்றுமை இல்லாத சூழ்நிலைகள் இருந்தவங்க குடும்ப ஒற்றுமையாவதற்கான, எந்தெந்த ராசிக்காரங்கள்லாம் குடும்ப ஒற்றுமையாவதற்கான வாய்ப்பை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற அந்த சனிப்பெயர்ச்சியின் முழு வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஒவ்வொரு கேள்வியாக கேளுங்க. ஏன்னா நீங்கள் தான் இந்த நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய உங்களுடைய கேள்விகளை வச்சு தான் ஒவ்வொரு கேள்விகளுமே மக்கள் மனசுலேருந்து வர கேள்விங்கிற மனசில் வச்சுக்கிட்டு இந்த சனி பகவானால் நம்மளுடைய 12 ராசி நேயர்களுக்கும் எப்படி இருக்கும், நட்சத்திர வாயிலாக நீங்கள் கேள்வி கூட கேட்கலாம். நட்சத்திர வாயிலாகவும் என்னென்ன விஷயங்களை நம்ம நேயர்கள் செய்யலாம், எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணுங்கிறதையும் நான் கட்டாயமாக சொல்கிறேன் மேடம். ஓகே சார். இப்போது மேச ராசி நேயர்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது? மேச ராசி பார்த்திங்கன்னா ஒரு விவேகம், ஒரு வேகம், ஒரு தைரியம் அப்படின்னாலே நம்ம மேச ராசிக்காரங்களை தான் ஃபஸ்ட்டு சொல்லலாம் மேடம். அதே போல் இந்த மேச ராசிக்கு 7.5 சனின்னு வருது, 7.5 சனினால் பாதிப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஃபஸ்ட்டு வருது. அந்த கேள்விக்கு பதில் என்ன சொல்கிறேன்னா, கிட்டத்தட்ட இந்த 7.5 சனிங்கிறது பார்த்திங்கன்னா 32 வயது கடந்தவங்களாக இருந்தால் மிகப்பெரிய பாதிப்பு இல்லை. பயப்பட வேண்டாம், தைரியமாக சொல்லுங்கள். பயப்படாமல் சில விஷயங்களை மட்டும் கவனம் செலுத்த சொல்லுங்கள். கண்டிப்பாக மேசராசிக்காரங்க அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிக்க முடியும். இதை எப்படி சொல்கிறோம் அப்படின்னா,
கிட்டத்தட்ட 2.5 வருஷமாகவே சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா காலபுருஷன் ராசிக்கு மேச ராசிக்கு 11ஆம் இடத்துல அமர்ந்து உங்களை பார்த்துக்கிட்டே இருந்தார் மேச ராசிக்காரங்களை. அதனால தான் மேச ராசிக்காரங்க எது செஞ்சாலும் பயமும் பதட்டங்கிற சூழ்நிலை இருந்தாங்க. ஸோ அந்த நிலை மாறப்போகுது. அப்போ எதுக்கு நம்ம பயப்படணும்? மேசராசிக்காரங்க சனி பயிற்சின்னு எதுக்கு பயப்படணும்? பயப்பட தேவையில்லை, நிதானமாக இருக்கலாம். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, சனி பகவான் எப்பவுமே அமர்ந்த இடத்தை பிரச்சனையே பண்ணவே மாட்டார். அவர் பார்க்குற இடத்துல தான் சில ஒரு பாதிப்புங்கிற விஷயத்த, அதாவது கவனங்கிற விஷயத்த நிலைநீட்டுவார். அப்போ அவர் எந்தெந்த ராசியெல்லாம் பார்க்காரு, மேச ராசிக்கு எந்தெந்த ராசியை பார்க்காரு? மேச ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடமான ரிஷப ராசியை பார்க்காரு தன்னுடைய 3ஆம் பார்வையில். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக சமசத்ம பார்வைன்னு சொல்லுவோம், 7ஆம் பார்வை. அப்போ மேச ராசிக்கு அது எத்தனாம் இடமா வருது வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் இடமா வருது. இப்போ 6ஆம் இடத்த பார்க்காரு. அதுக்கு அடுத்தபடியாக எந்த இடத்த பார்க்குறாருன்னு பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு கரெக்டாக 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தை பார்க்காரு. அப்போ அது 9ஆம் இடத்துக்கான விஷயங்கள், காரத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருந்துட்டால் பிரச்சனையே இல்லையே. நம்ம என்னென்ன விஷயங்களில் நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்க போகிறான்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை ஃபாலோ பண்ணலாம்ல மேடம், நம்ம பயப்படவே தேவையில்லையே. இதான உண்மை. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது மேச ராசி நேயர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சிங்கிறது பொது பலன்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட அயன சயன போக ஸ்தானத்தில் தான் சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு. எதையும் எதிர்த்து தைரியமாக நீங்கள் செயல்படலாம், தன்னம்பிக்கையோடு செய்யுங்க. இனிமேல் பதட்டம் வேண்டாம், பயம் வேண்டாம். உங்களை ஆற்றல், உங்களுடைய வேகம் உங்களுக்கு தெரியும்ல, அதன்படி நீங்கள் தைரியமாக செய்யலாம். அதே இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உள்ள தடைகள் இப்போ விலக போகுது. அலைன்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கேன், எனக்கு பொண்ணு கிடைக்க மாட்டேங்கி. நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க, மேடம் பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது சார், நாங்களும் எவ்வளவோ முயற்சி எடுத்துட்டோம், பொண்ணு கிடைக்கவே மாட்டேங்க. கடைசி நேரத்தில் போய் வேண்டாம்னு சொல்லிடுறாங்க. அதே போல் பொண்ணு வீட்லேயும் ஃபோன் பண்ணி கேட்காங்க, எங்களுக்கு கல்யாணம் முடியுமா முடியாதாங்க, என் பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சாதாங்க எங்களுக்கு சந்தோஷம், அப்போ தாங்க நிம்மதி இருக்கும் அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் எல்லாமே வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையில் திருமண தடைகள் மேசராசி அன்பர்களுக்கு இருந்தது உண்மைதான். ஆனால் இந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல அமர்ந்து திருமணத்தை முடிச்சு வைக்க போகிறார். இப்போ மேசராசி என்பவர்களுக்கு இந்த சனி பயிற்சியில் உறுதியாக திருமண பாக்கியம் உண்டு. அதே போல் மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா படிப்பில் ரொம்ப சுட்டி சேட்டை, படிப்பில் கவனம் செலுத்தாமல் படிப்பில் அக்கறை இல்லாமல் இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த நிலை மாறி மாணவர்கள் கல்வியில் நல்ல ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை நோக்கி பயணிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எந்தெந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பார்த்திங்கன்னா, தேவையில்லாத வீண் பேச்சு விஷயங்களில் கவனமாக இருக்கணும். எவனா ரோட்டில் சண்டை போட்டுருப்பான், பார்த்துருப்பீங்களா, உங்களுக்கு தெரியும். எங்கேயாவது ஒருத்தன் வீட்டில் சண்டை நடந்துருக்கும், இல்லை பக்கத்து வீட்டில் சண்டை நடந்துருக்கும். இவர் போய் மெனக்கிட்டு போய் சண்டையை தீர்த்து வைக்கிறேன், பாவம் சண்டை போடுறாங்களே பிரச்சனையை முடிச்சு விடுவோன்னு சொல்லி இவர் போய் தலையிட்டால் தான் இவருக்கு இந்த சனி பகவான் என்ன பண்ணுவார், ஒரு பிரச்சனையை கொடுப்பார். இல்லைன்னா இவருக்கு பிரச்சனை கிடையாது. இவர் கையில் ஒரு 10,000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இவர் சட்டையில் அடி பந்தாவாக வச்சுட்டு இவருக்காக ரவுண்ட் அடிச்சுக்கிருந்தாருன்னா அவங்க பக்கத்தில் உள்ளவன் பார்ப்பான், இவர்கிட்ட ரூபா இருக்குது உனக்கு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு பட்டுன்னு எடுத்து கொடுத்துட்டான்னா கொடுத்த பணம் வராது. அப்போ இந்த 2-3 விஷயங்களில் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் சரி, வீண் பேச்சு சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் சரி கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லுங்கள். கவனமாக இருந்தால் இந்த சனி பகவான் கட்டாயமாக பாதிப்பை கொடுக்க மாட்டார். கவனம் உண்மை, இந்த ரெண்டுக்குமே சனி பகவான் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக நல்ல விஷயமாக ஃபாலோ பண்ணி கொடுப்பாரு. மேச ராசிக்காரங்க தைரியமாக வேலை பார்க்க சொல்லுங்கள். ஓகே சார், மேச ராசியில் அஸ்வினி நட்சத்திரம் எப்படி இருக்க போகுது? அஸ்வினி நட்சத்திரத்தை பற்றி சொல்லவே தேவையில்லைங்க. தலைமை பொறுப்புக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நட்சத்திரம் நம்ம அஸ்வினி நட்சத்திரக்காரங்க தான். அதே போல் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு சேட்டை இருக்கும். எவனா ஒருத்தன் நம்மளை சீண்டிட்டானா அவனை விடாபடியாக பிடிச்சி அவனை 2 அடி அடிச்சுட்டாச்சு விட்டுருவாங்க போல், விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த பிடிவாதம் குணம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு இயல்பாகவே உண்டு. ஸோ இப்படிப்பட்ட தன்மை கொண்ட நம்மளுடைய அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி மூலமாக குழந்தை பாக்கியத்துக்காக திருமணம் முடித்து குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்காங்க அப்படின்னா கட்டாயமாக அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மேடம். ஏன்னா மனுஷனுக்கு கல்யாணம் முடித்த பிறகு அடுத்த எதிர்பார்ப்பு என்ன, குழந்தை பாக்கியம் தான். அப்போ அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும்போது மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அதை ஏற்றுக்கிட்டு வாழலாம்.
அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தன்னம்பிக்கை. நம்மளுடைய அஸ்வினி நட்சத்திரக்காரங்க நான் சொல்கிறது என்னென்னா, இந்த சனி பயிற்சியானது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான செயல்பட போகுது. அதனால் தன்னம்பிக்கையோட நீங்கள் உங்கள் காட்டில் நீங்கள் தான் ராஜா அப்படிங்கிற தன்னம்பிக்கையோட நீங்கள் தைரியமாக செய்யுங்க. இந்த சனி பயிற்சியை பார்த்து அதிகமாக பயப்பட தேவையில்லை. இன்னொரு விஷயம், அஸ்வினி நட்சத்திரக்காரங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயத்தையும் சொல்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கனத்தை கடைப்பிடிங்க. காசு நிறையா வருதுங்கிறக்காண்டி விரைய செலவு செஞ்சிட வேண்டாம். சிக்கனத்தை கரெக்டாக கடைப்பிடிச்சிங்கன்னா பாதிப்பு கிடையாது. அதேபோல் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னொரு விஷயம்னு சொல்கிறேன் மேடம், வாக்குறுதி எங்கேயுமே தேவையில்லாத வாக்குறுதி கொடுக்காமல் இருந்தால் டாப்பு தாங்க. இந்த வட்டம் அவங்க கவலைப்படாமல் இந்த சனி பயிற்சியை வெல்கம் சனி பகவான் என்று அன்புடன் வரவேற்கலாம். ஓகே சார், இந்த வருஷத்துக்கான பரணி நட்சத்திரம் எப்படி இருக்க போகுது? பரணி நட்சத்திரம், பரணி நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் கேட்கும்போதே மனசுக்குள்ளே ஒரு உதயமாகுதுங்க. பரணி நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா, இந்த தரணியை ஆள பிறந்தவர்கள் என்ற ஒரு பழமொழிக்கு அங்கம் வகிக்கிறவர்கள். ஏன்னா அதுக்குரிய பவரும் ஆற்றலும் பரணி நட்சத்திரத்துக்கு இயல்பாகவே உண்டு. அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படின்னு ஒரு ஸ்மைல், அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அந்த பரணி நட்சத்திரக்காரங்க ஒரு ஸ்மைல் இருக்கும். அந்த ஸ்மைலோடைய எதையுமே செய்யும் ஆற்றல் கொண்டவங்க தான் பரணி நட்சத்திரக்காரங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு வலிமையும் தன்மையும் கொண்ட பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான சூழ்நிலை அப்படின்னு பார்க்கும்பொழுது, பொருளாதார ரீதியான விஷயங்களில் உள்ள தடைகள் கட்டாயமாக விலகும். பொருளாதார ரீதியான தடைகள் நம்மளுடைய பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு விலக போகுது. அதே போல் வயிறு வலி பிரச்சனை அவங்களுக்கு இருந்திருக்கும் மேடம். கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப நாளாகவே வயிறு ஸ்மக் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அவங்களுக்கு இருந்திருக்கும். அவங்கள பல டாக்டரை போய் பார்த்துருப்பாங்க. ஆனால் அதுக்கான மருத்துவம் கிடைச்சும் அவங்க சரியாகாமல் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் இருந்திருக்கும். அந்த நிலை இந்த வட்டம் மாறப்போகுது. மிகப்பெரிய ஒரு எதிர்பார்க்காத ஒரு நற்செய்தி நம்மளுடைய பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வரும் மேடம். தைரியமாக ஒரு நற்செய்தி எதிர்பார்த்து அவங்களுடைய வேலையை மட்டும் அவங்க கவனம் செலுத்தி செஞ்சிட்டாங்கன்னா உறுதியாக சிறப்பான தன்மையை நம்மளுடைய பரணி நட்சத்திரக்காரர்கள் இந்த சனி பயிற்சியில் பெறுவார்கள். கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோன்னா மேடம், கணவன் மனைவி ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நம்ம பரணி நட்சத்திரக்காரங்க இந்த வருஷம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் பிரச்சனை இல்லை. சின்ன சின்ன சண்டைகள் வரும், சின்ன சின்ன பிரச்சனை வரும். அதெல்லாம் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக வாழ போகிறாங்க. அதே போல் நம்ம பரணி நட்சத்திரக்காரங்க சொல்கிற இன்னொரு விஷயம் கேட்டுக்கோங்க. முறை தவறிய செயல்பாடுகள் எதையும் செஞ்சிடாதீங்க. அதாவது கணவன் மனைவி இருக்கும்பொழுதே ஏதாவது புதிய ஒரு காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம், அல்லது உங்களுடைய வேலையிலேயே ஒரு தேவையில்லாத செயல்கள் செய்கிறது, ஒரு லாபம் அதிகமாக வந்துருங்கிற நம்பிக்கையில் தேவையில்லாத செயல்களை மட்டும் செஞ்சிட வேண்டாம். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக செஞ்சிட்டிங்கன்னா சனி பயிற்சி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அமோகமான பயிற்சியாக உங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்கும். ஓகே சார், பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க பாசிட்டிவாக. ஓகே, மேச ராசியிலே கார்த்திகை நட்சத்திரம் 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுது சார்? கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் சூரிய பகவானின் ஆதிக்கம் அதிகமாக கொண்ட நட்சத்திரத்தில் கார்த்திகை நட்சத்திரம் முதன்மையான நட்சத்திரம் மேடம். இந்த கார்த்திகை நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா மேச ராசியில் அமர்ந்தது மிகப்பெரிய ஒரு பாக்கியம், தன்னம்பிக்கை. சூரியன் வந்து பார்த்திங்கன்னா மேச ராசியில் தான் உச்சம் பெறுவார். அந்தளவுக்கு ஒரு வலிமையான ஆதிக்கம் கொண்ட ராசி. அப்படிப்பட்ட வலிமையான ராசி கொண்ட நட்சத்திர அதிபதியான கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான சூழ்நிலைகள் உறுதியாக உண்டு மேடம். அரசாங்க வேலைக்காக நம்முடைய கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள், மேசராசியில் உள்ள கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் யாரெல்லாம் எக்ஸாம் எழுதி கடைசி மார்க் ஆஃப் பாயிண்டில் என்னால் வின் பண்ண முடியலன்னு வருத்தப்படுறாங்களோ அவங்களுக்கு சொல்லுங்கள், கட்டாயமாக சொல்லலாம். இந்த சனி பயிற்சி அரசாங்க வேலையை பெற்றுக் கொடுக்க போகுதுன்னு சொல்லலாம். அதே போல் நம்மளுடைய கார்த்திகை நட்சத்திரக்காரர்களில் வேலை பார்த்து கடினமாக உழைச்சி பதவி உயர்வு கிடைக்கலன்னு சொல்லி நீங்கள் வருத்தப்படுறீங்க அப்படின்னா இந்த சனி பயிற்சியில் உங்களுக்கு பதவி உயர்வு கட்டாயமாக உண்டுங்க. உங்களுடைய திறமைக்கு கட்டாயமாக இந்த சனி பயிற்சியில் ஒரு மிகப்பெரிய ஒரு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு.
நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அரசாங்க வேலைக்காக பணம் கொடுத்து வாங்கலாங்கிற முயற்சி மட்டும் ஈடுபட்டுறாதீங்க. உங்களுடைய சொந்த முயற்சி, உங்களுடைய நம்பிக்கை, இந்த ரெண்டு மட்டுமே உங்களுக்கு அரசாங்க வேலையை பெற்றுக் கொடுக்கும். குறுக்கு வழியில் வேலை வாங்கலாம்னு சொல்லி யாராச்சும் உங்களை அட்வைஸ் பண்ணி திசை திருப்புனா அந்த சூழ்நிலையை மட்டும் கட்டாயமாக செஞ்சிடாதீங்க. உங்கள் பணம் திரும்ப வராதுங்கிறது நிதர்சனமான உண்மை. ஏன்னா சனி பகவான் அந்த வேலையை கரெக்டாக பார்ப்பார். நேர்மையாக இருக்கானா, உண்மையாக இருக்கானா, அவனுக்கு உதவி பண்ணணுங்கிறது தான் சனி பகவானுடைய செயல். ஸோ அப்போ நீங்கள் பர்ஃபெக்டாக படித்து வேலை வாங்குங்க. உங்களுடைய முயற்சியின் மூலமாக வேலை வாங்க, கட்டாயமாக கிடைக்கும். அதே போல் இன்னொரு விஷயம் வேணால் சொல்லலாம் மேடம். கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் மனக்குழப்பங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ கொஞ்சம் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து நிதானமாக பண்ணாங்கன்னா கார்த்திகை நட்சத்திரத்துக்கு ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த சனி பகவான் ஒரு எதிர்பார்க்குற விஷயங்களை, வெற்றிகளையும் கொடுக்க போகிறாரு மேடம். மேலும் இந்த சனிப்பெயர்ச்சியானது உங்கள் வாழ்க்கையில் அதிகமான வெற்றியையும் மகிழ்ச்சியும் தரும் என வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.